So defense studies இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் வந்து இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட். இதில் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸ்டாக இருக்கும். ப்ளஸ் இது மூலமாக உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜஸாகவும் இருக்கும். தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து வார் ஹிஸ்ட்ரிஸ், தென் அது போக பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் மிலிட்ரி ஹிஸ்ட்ரிஸ் படிப்பீங்க, எக்கனாமிக்ஸ், இந்தியன் எக்கனாமி அண்ட் வேர்ல்டு எக்கனாமி, இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க, விச் இஸ் ஆல் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ, தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ, பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா, வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. குளிலச்சல் நிக்கலச்சல். ஓகே, இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுனால என்னென்ன யூஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, முதல்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், சர்வீசஸ் எக்ஸாம்ஸில் இருந்து எஸ்எஸ்சி இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் எலிஜிபிள், இதெல்லாம் நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி வந்து இதில் வந்து நீங்கள் எஸ்பெஷலி இது படித்து வர்றதுனால உங்களுக்கு வந்து அவுட்புட் ரிசல்ட் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, காலேஜோட எம்யூனிட்டிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்பெஷலாக டிஃபென்ஸுக்கு வந்து நிறைய அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் கேம்ப்ஸ் கூப்பிட்டு போகிறது, அதேமாதிரி என்சிசி ஒரு பெரிய அட்வான்டேஜ் காலேஜில். ஸ்டூடெண்ட்ஸ் என்சிசியில் இருக்கிறனால அவங்களோட ஆடட் அட்வான்டேஜ் இதில் வந்து டிஃபென்ஸ் கூட நிறையா இருக்குது. இந்த மாதிரி வந்து விசிட்ஸ் நாங்கள் நிறையா கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து காலேஜில் டிஃபென்ஸுக்காக நாங்கள் நிறைய பண்ணுறது வந்து இருக்குது. சட்டம் நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ, வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும், மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ, சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும். ஸோ டிஃபென்ஸ் ஸ்டடீஸில் படிக்கிறவங்க வந்து அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு சேலரி பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ரெண்டாக நம்ம கேட்டகரியில் சொல்லலாம். ஒன்று, நார்மல் சோல்ஜர் கேட்டகரியில் போனாங்கன்னா ஸ்டார்டிங் 35,000, விச் மீன்ஸ் வந்து ஒரு 5 lakh LPA per annum இருக்கும். அதேமாதிரி ஆஃபீஸர் கிரேடில் போயிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் அரௌண்ட் 17 to 18 lakhs LPA per annum. அந்தளவு வந்து இவங்க வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹையர் ஸ்டடீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம பேசுகிறப்ப we have MA Defense as well as இது நம்ம காலேஜ்லேயே இருக்குது MA Defense. ஸோ இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது மூலமாக ரிசர்ச்சில் இருந்து டீச்சிங் செக்டரில் நிறைய புது செக்டர்ஸ் as well as ப்ரைவேட்டில் உங்களுக்கு ரிஸ்க் ஆப்ரேட்டிங் மேனேஜரில் இருந்து ஸ்ட்ராட்டஜிக் அனலிஸ்ட்லேருந்து ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இந்த மாதிரியான வேரியஸ் ப்ரைவேட் கார்பரேட் ஜாப்ஸும் இது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். सामना से हिल्डिक मारते चल. தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எண்ணம் போல் வாழ்க்கை அறக்கட்டளை சார்பில் உயர்கல்விக்கான வழிகாட்டி